டான்ஸ் மாஸ்டர் கல்யாணம் அவர் வந்து ஒரு ஒரு பேட்டியில் ஒன்று சொல்லியிருப்பார். வந்து கேள்வி கேட்பாங்க, நீங்கள் டான்ஸ்லேயே வந்து உங்களை மிரள வச்சவங்க யார் அப்படின்னு. நான் வழக்கம் போல் வந்து விஜய் அப்புறம் வேறு யாராவது, நான் தவறாக சொல்ல அப்படின்னு வழக்கமாக சொல்கிற ஒரு இது தானே கமல் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவர் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு, சார் மிரள வைக்கிறதுன்னு ஒன்றும் கிடையாது சார், நம்ம சொல்கிறது தான் அவங்க செய்ய போகிறாங்க. ஆனால் நான் எதிர்பார்க்காத ஒன்றை அந்த அதாவது வந்து நாங்கள் இதுதான் மூமெண்ட்னு சொல்லிவிட்டு கேமரா முன்னாடி எதிர்பார்க்காத ஒன்றை கொடுத்து என்னை ஆச்சரியப்படி வச்ச நடிகை வந்து ஸ்ரீதேவி, மறைந்த நடிகை அப்படின்னு வருது. அவ்வளோ திறமையை கொட்டி கிடந்த ஒரு நடிகை, அவருடைய மரணம் இன்னும் மர்மமாகவே இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போக விரும்பல. அது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, போனி கபூருடைய இன்டர்வியூ, சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ வந்து அதில் வந்து கேள்வி கேட்குறாங்க அவர்கிட்ட வந்து, இது மாதிரி பாகுபலி படத்தில் ராஜமாதா சிவகாமி அந்த கேரக்டரில் நடிக்க வேண்டியது ஸ்ரீதேவி தான். ஆனால் நீங்கள் அதிகப்படியான சம்பளம் கேட்டதுனால தான், ஸ்ரீதேவி அதிகப்படியான சம்பளம் கேட்டதுனால தான் அந்த படத்துலேருந்து அவங்க விலகி விட்டதாக அல்லது அந்த படம் அவங்க வேணான்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு அப்படின்ற போது அது ஒரு கேள்வியாக இதுக்கு நான் போனி கபூருடைய பதில் என்னென்னு பாருங்க. ஆக்சுவலாக என்னென்னா, ராஜமௌலி இந்த பாகுபலி கதையை உருவாக்கிட்டு அந்த ராஜமாதா கேரக்டருக்கு அவருடைய மனசில் அந்த கதை அந்த ஸ்க்ரீன் பிளே பண்ணும்பொழுது அவர் மனசில் உருவானது என்னென்னா, ஸ்ரீதேவி தான் இதுக்கு கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு ஓகே பண்ணிவிட்டு ஸ்ரீதேவி கிட்ட போய் கதையெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டாங்க. கதையெல்லாம் சொல்லி ஓகே ஆகி அவங்க நடிக்கிறதுக்கு விருப்பம் தெரியாச்சு. தெரிவிச்சுட்டு கடைசி நேரத்தில் சம்பள பிரச்சனை, அதுதான் வந்து சம்பள பிரச்சனை வந்து இல்லைங்க இதை பண்ண முடியாது, இவ்வளோ கம்மியாலாம் நாங்கள் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த படத்தில் வந்து அவங்க விலகிட்டாங்க. அதை நடிக்கவே இல்லை. ஆனால் பல காலமாக எஸ்.எஸ். ராஜமௌலி என்ன சொன்னாப்புல, ரம்யா கிருஷ்ணன் நடித்து வேறு லெவலில் ஆகிப்போச்சு. அதாவது ரம்யா கிருஷ்ணனுக்கு மிகப்பெரிய ரீஎன்ட்ரின்னு கூட சொல்லலாம். எப்படி ஒரு படையப்பா தமிழில் வந்து அப்படி ஒரு கலக்கினாங்களோ, அது மாதிரி பாகுபலியில் வந்து ராஜமாதா அப்படின்ற கேரக்டர் இங்கே எப்படி வந்து படையப்பாவுக்கு பிறகு ரம்யா கிருஷ்ணன் எங்கே போனாலும் அவங்கள வந்து நீலாம்பரின்னு கூப்பிட்டாங்களோ, அதுமாதிரி தெலுங்கு ஆடியன்ஸ், இந்தி ஆடியன்ஸ் வந்து தமிழ் ஆடியன்ஸ் ஒட்டுமொத்தமாக ரம்யா கிருஷ்ணன் எங்கே போகிறாங்களோ அங்கே ராஜமாதா அப்படின்னு குரல் கொடுக்குற அளவுக்கு ஆச்சுன்னா அது பாகுபலியோடைய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. அதை தாண்டி அந்த கேரக்டர் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. பிரபாஸை தாண்டி பிரபாஸுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் அதில். அது பல பேர் அதை ராஜமௌலி ரொம்ப வருத்தப்பட்டது என்னென்னா, ரம்யா கிருஷ்ணன் பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க, ஆனால் என்னுடைய கனவு என்னென்னா அதில் ஸ்ரீதேவி நடிச்சிருக்கணுமே அப்படின்னு அப்போ பல இதில் சொல்லியிருந்தாங்க. இதை தான் போனி கபூர் கிட்ட கேள்வியாக வைக்கப்பட்டது. போனி கபூர் என்ன பதில் சொன்னார்னா, எங்கே வந்து பேசினாங்க, ராஜமௌலி வந்து கதை சொன்னார், எல்லாம் ஓகே. ஆனால் சம்பள விஷயத்தில் தயாரிப்பாளர்கள் வந்து அவங்க நடித்த ஸ்ரீதேவி நடித்த இங்கிலீஷ்ன்ற படத்துக்கு வாங்கின சம்பளத்தை விட ரொம்ப லோவாக கேட்டாங்க. ஸ்ரீதேவி எவ்வளோ பெரிய நடிகை, அதுக்காக போயிட்டு இவ்வளோ சம்பளத்துக்குலாம் நாங்கள் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியை முடிச்சிட்டாரு. முடித்த பிறகு ஆனால் அது உண்மையே காரணம் கிடையாது. அந்த நேரத்தில் மிகப்பெரிய சம்பளம் கேட்டாங்க. அது போனி கபூர் தரப்புலேருந்து மிகப்பெரிய சம்பளம் கேட்டாங்க. அந்த சம்பளம் ரொம்ப ஓவராக இருக்குன்னு சொல்லி தான் அந்த பாகுபலி படக்குழு தயங்குனது. ஏற்கனவே பிரம்மாண்டமான தயாரிக்க போகிற ஒரு படத்துக்கு ஸ்ரீதேவி மாதிரியான ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு சம்பளம் அவங்க நினச்சிருப்பாங்கல்ல. ஆனால் அந்த பிரம்மாண்டமான தயாரிப்புக்கு ஈக்குவலான ஒரு சம்பளத்தை கேட்டால் என்ன ஆகும் வந்து, சரி வேற ஒரு ஆப்ஷனாக ஒரு நடிகை தான் நம்ம வந்து ஓகே பண்ணிவிடுவோம் அப்படின்னு. இதில் கட் பண்ண உடனே புலி படத்துக்கு உண்மையிலே வந்து சிம்புதேவனை தாண்டி விஜய் என்னென்னா, இந்த கேரக்டருக்கு ஸ்ரீதேவி நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஸ்ரீதேவி கிட்ட இதே போல் பாம்பேயில் போய் கதை சொன்ன பிறகு அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு அவங்க சிம்புதேவன் தான் போய் கதை சொன்னார். கதையெல்லாம் கேட்டு விஜய் ஒரு பிரபலமான நடிகர், ஓகே நான் நடிக்கிறேன், சிம்புதேவனுடைய இம்சை அரசன் படத்தையும் பார்த்துட்டு நடிக்க வரேன்னு அதில் ஈடுபாடு. இங்கே தான் நம்ம ஈசிஆர்லேருந்து ஒரு ஸ்டுடியோவில் தான் இது எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இடையெல்லாம் கூட இன்டர்வியூ தரத்தா இருந்து ப்ரெஸ் மீட் வைக்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் யாரையும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு தகவலும் உண்டு. அது நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா ஸ்ரீதேவி சம்மந்தப்பட்ட சில செய்திகள்லாம் புலி படத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்தில் என்ன ஆகிப்போச்சு, இந்த புலிப்பட தயாரிப்பாளருக்கும் ஸ்ரீதேவிக்கும் ஒரு பெரிய லடாய் ஆகிப்போச்சு. இதுதான் உண்மை. என்ன நடந்ததுன்னா இதே சம்பள பிரச்சனை தான். இவங்க என்ன சொன்னாங்க, ஒரு சம்பளத்தை பேசிட்டு வந்துட்டாங்க. பேசிட்டு வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த டேட்டில் எடுத்ததில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 நாள் அதிகமாகிடுச்சுன்னு 3 நாளைக்கு செம்ம மீட்டரை ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுவும் போனி கபூர் தரப்புலேருந்து சொல்லப்பட்டதாக ஒரு தகவல். இந்த படக்குழுவே ஆடிப்போச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய தொகை, இது ஒர்த்தா அப்படின்னு பயங்கர இதுவாகி அது ஒரு வழியாக பேசி சமாளித்து அப்புறமா தயாரிப்பாளர் நான் தரங்கன்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ண உடனே டப்பிங் வந்து நான் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி டப்பிங் பேச வந்தப்போ, புலி படத்துக்கு டப்பிங் பேசப்போ அப்படியே காட்சி ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது ஸ்ரீதேவி முகம்லாம் மாறி போய் இதுக்கு நான் டப்பிங்கே பேச முடியாது கிளம்புறேனான்னு சொன்ன உடனே மொத்த பேரும் ஆடி போயிட்டுருக்காங்க. என்னங்க காரணம்னா, ஏங்க அவ்வளோ ஃபுட்டேஜ் எடுத்தீங்க, எடிட்டிங்கில் பார்த்தா நான் ஏதோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி என்னை பயன்படுத்திருக்கீங்க, என்ன காரணம் வந்து
நீங்கள் சம்பளம் கொடுத்துட்டீங்க ரைட்டு, அதுக்காக வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் எடுத்தீங்க, அதில் வந்து முக்கால்வாசியாவது வந்திருக்கணும்ல. நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான நடிகை வந்து இப்படி பண்ணி வச்சுருக்கீங்கன்ட்டு கோச்சிட்டு போயிட்டு அதன் பிறகு போய் விஜயே போய் சமாதானம் பண்ணார். யார் போய் சமாதானம் பண்ணி அவங்க கேட்கவே இல்லை. சிம்புதேவனுக்குலாம் 2வது படம். அதுக்கப்புறம் விஜயே போய் சமாதானம் பண்ணி கேட்டு போனி கபூருக்கு தகவல் சொல்லி அதுக்கு ஒரு மீட்டர் ஒன்று போட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சம்பளத்தை வாங்கி பாருங்கள் எப்படி எப்படிலாம் வந்து ஸ்ரீதேவியை பணம் காய்க்கிற மரமாகவே பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு வழியாக டப்பிங் எல்லா மொழியிலும் டப்பிங் பேசுனாங்க. பேசி முடிச்சு அந்த படத்துடைய ப்ரீவியூ கூட வரல. அந்த படத்தோடைய ரிசல்ட்லாம் கூட என்னன்னு தெரியும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படியாப்பட்ட ஒரு நடிகை சக்தி சிதம்பரம்னு ஒரு டைரக்டர் இருந்தார்ல, அவர் சண்டைன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் வந்து கமர்ஷியலாக அந்த படம் இட்டு சுந்தர் சி தான் வந்து நடிச்சிருப்பார். மாமியாரா நதியா நடிச்சிருப்பாங்க. அந்த படம் நல்லா ஓடிச்சு. காமெடிலாம் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதை லாரன்ஸ் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, சக்தி சிதம்பரம்கிட்ட, சார் இதை அப்படியே நம்ம வந்து தெலுங்கில் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். தெலுங்கில் எடுப்போம், ஓகேங்க தெலுங்கில் எடுக்கணும். ப்ரொடியூசரும் அவரே ரெடி பண்ணிட்டார் லாரன்ஸுக்கு தெலுங்குலேயே ஒரு ஆடியன்ஸ் உண்டு. கெஸ்ட் ரோலுக்கு சிரஞ்சீவி கூப்பிட்டா கூட வந்து நடிச்சுட்டு போகிற அளவுக்கு அங்கே ஒரு நட்பு லாரன்ஸுக்கு உண்டு. எல்லாம் முடிவாச்சு. இந்த நதியா கேரக்டரில் யாருக்கு நடிக்கணும் அப்படின்போது அப்போ லாரன்ஸ் வச்ச ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, ஸ்ரீதேவி நடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. என்னையா ரொம்ப போச்சுன்ட்டு ஸ்ரீதேவி கிட்ட என்ன பண்ணி இந்த சண்டை படத்தையே கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் அவங்க வீட்டில் இருக்கிற ஹோம் தியேட்டர்லேயே அதை போட்டு காமிச்சோடனே எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே ஒரு சம்பளம் ஒன்று சொல்லியிருக்காங்க போனி கபூர் தரப்புலேருந்து. இதுதான் சம்பளம் ஒன்று. சக்தி சிதம்பரம் கொஞ்சம் நேரத்தில் அப்படி ஆடி போயிருக்காரு. லாரன்ஸ் ஒரு பக்கம் முடிச்சிருக்காரு. என்னென்னா, இவங்களே பட்ஜெட்டுக்குள்ளே படம் எடுக்கிறவங்க, அவங்க கேட்ட சம்பளம் என்னென்னா இவங்க எடுக்கிற பட்ஜெட்டோட இன்னொரு பட்ஜெட்டில் பெரிய தொகை அது வந்து. அதாவது ஸ்ரீதேவியோடைய சம்பளத்தில் 2 படம் எடுத்துடலாம் அப்படின்னு இவங்க திருத்தன்னு முடிச்சிருந்து ஒரு வழியாக வந்தாச்சு. அதுக்கு இடையில் ப்ரெஷர்லாம் வந்து சொல்லிவிட்டாங்க, ஸ்ரீதேவி தான் நடிக்க போகிறாங்க, லாரன்ஸ் மாஸ்டர் தான் வந்து தெலுங்கில் பண்ண போகிறாரு, சண்டை படம் தான் ரீமேக் ஆக போகுதுன்னு. இப்போ சம்பளன்ற ஒரு விஷயம் வந்தால் தங்களுக்கு தான் என்ன போனீங்க, ஸ்ரீதேவிக்கு சம்பளம் கொடுக்குற அளவு கூட உங்ககிட்ட காசு இல்லையான்னு சொல்லி போகிறாங்கன்ட்டு இந்த படத்தை போட்டு காமிச்சு முடிச்ச பிறகு மாமியாராக நடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு ஸ்ரீதேவி சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஒரு கதை சொல்லும் போதே நீங்கள் மாமியாராக தான் நடிக்க போகிறீங்க ஹீரோவுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தானே சொல்லியிருப்பாங்க. அது எப்படி வந்து தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இது என்னென்னா, அந்த அளவுக்கு ஸ்ரீதேவியை சுற்றி உள்ள ஆட்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக பணம்ன்ற ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. ஆகச்சிறந்த நடிகை அப்படின்ற மாற்றுக்கிறது கிடையாது. வந்து இந்த வீடியோ பேசுகிற இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா 16 வயதில் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 38-40 வருஷமாக ஆக போகுது. ஏன்னா 16 வயதினுடைய இந்தி ரீமேக்கில் தான் அவங்க வந்து இந்தியில் அறிமுகமாகறாங்க. பாரதி ராஜா தான் அதை இயக்கியிருக்கிறாரு. அந்த படம் அங்கே அட்டர் ஃப்ளாப்பு. ஆனாலும் அந்த இந்தி மக்கள் படம் ஃப்ளாப் ஆகிட்டாலும் ஸ்ரீதேவி எடுத்து கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஸ்ரீதேவி அடுத்தடுத்து நடித்த படங்கள்லாம் பெரிய ஹிட்டு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன் சக்கரவர்த்தியும் ஸ்ரீதேவியும் லிவிங் டுகெதரில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் இருந்தாங்க. மிதுன் சக்கரவர்த்திக்கு ஒரு ஒய்ஃபும் இருந்தாங்க. ஸ்ரீதேவியோட விருப்பம் என்னென்னா, அந்த முதல் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அதை நம்பி 5 வருஷம் இருந்தாங்க. இந்த விருது மாதிரி தான் நம்ம மாதம்பட்டி கதையாக தான். ஆனால் மிதுன் சக்கரவர்த்தி ஐடியா என்னென்னா, அந்த பொண்டாட்டியாக இருக்கட்டும், இவங்களையும் 2வது பொண்டாட்டியாக நம்ம கட்டிக்கலான்னு ஒரு முடிவு பண்ணோடனே இந்த விஷயம் தெரிஞ்சு போயா அப்படின்னு அந்த கடுப்போடு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து அதுக்கப்புறம் ரொம்ப மன உளைச்சலுக்காகி, என்னையா இது வந்து எல்லா மரமும் பூரா இப்படி தான் இருக்கிறதா அப்படின்ட்டு இருந்தாலும் வந்து ஸ்ரீதேவியுடைய அந்த தனித்துவம் என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஆளுமைன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்ரீதேவியுடைய அவங்க அம்மா கிடையாது, நல்ல சகோதரி, நல்ல கைடு. தன் மகளை அப்படி வந்து இந்த கோடி ரெக்கைக்குள்ளே வச்சு காப்பாற்றல, அது மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு டிசீஸுக்கு வந்து அமெரிக்காவில் தவறான ஒரு அறுவை சிகிச்சை ஒன்று பண்ணி அவங்க காலமாயிட்டாங்க. அதுதான் ஸ்ரீதேவியுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சம்மட்டி அடி. அப்படியே போய் தனிமையில் போய் ஒரு ரூமில் உட்காந்துட்டாங்க. ஒரு இன்டர்வியூலே சொல்லிட்டுருக்காங்க, தனிமையில் போய் ஒரு ரூமில் உட்காந்துட்டு அதன் பிறகு யாரை கண்டாலும் ஒரு வெறுப்பான ஒரு உணர்வு வந்துருக்குது. அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு பக்கத்துணையாக இருந்தது போனி கபூர். என்னென்னா, நிறைய அனில் கபூர் கூட, அவர் பிரதர் அனில் கபூர் கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. போனி கபூர் போய் அவங்களுக்கு உதவி பண்ணி ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி, அது பிறகு போனி கபூர் மேலே ஒரு லவ் ஆன பிறகு நான் சினிமாவிலே நடிக்கவே மாட்டேன், ஒரு விரதமே, எங்கள் அம்மா இருந்த பிறகு நான் சினிமாவே தொட மாட்டேன், நான் சினிமாவே வேணாம், இந்த கேமரா முன்னாடி நிற்க மாட்டேன்னு கிட்டத்தட்ட 15 வருஷம் பாருங்கள். ஒரு மாபெரும் ஒரு நடிகை. இங்கே ரஜினி கமல் கூட வந்து நடித்த ஒரு பேரழகி நான் சினிமாவே வேணான்னு சொல்லி ஒதுங்கிறது 15 வருஷத்துக்கு பிறகு போனி கபூர் மகள்கள் எல்லாம் சொல்லி தான் இங்கிலீஷ்னு ஒரு படத்தில் போய் நடித்தாங்க. அந்த படத்துக்கு அஜித் வந்து சம்பளம் வாங்கிக்காமல் நடிச்சு கொடுத்தாரு. அதுக்கான காரணம் என்னென்னா, ஸ்ரீதேவி மேல் உள்ள அவருக்கு ஒரு மரியாதை, ஒரு நட்பு கூட சொல்லலாம். அது அப்புறம் தான் ஸ்ரீதேவி மரணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா போனி கபூருக்கு 3 படத்துக்கு கால்ஷீட் கொடுத்தாரு அஜித் வந்து. படத்துக்கு வந்து அந்த எப்படி வந்து மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் தனக்கு ஒரு மகன் இருந்தால் எப்படி இருப்பார் அஜித் மாதிரி அப்படின்னு எப்படி நினச்சாங்களோ,
ஸ்ரீதேவி வாய்விட்டே சொல்லலாம், எனக்கு ஒரு ஒரு உடன் பிறந்த சகோதரர் இருந்தால் உங்களை மாதிரி தான் இருப்பான், அப்படி தான் இருந்தான், நேர்லேயும் நீங்கள் அப்படி தான் நடந்துக்கிறீங்கன்ட்டு அப்படி ஒரு பாசம் வந்து சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஸ்ரீதேவி அப்படின்ற ஒரு உருவத்தை வைத்து தான் எல்லா கான்ட்ரவர்சியும் கிளப்பியிருக்காங்க. அதுக்கு பக்கபலமாக பல விஷயங்கள் இருந்திருக்கு. அது முக்கியமான ஒரு விஷயம் பணம்ன்ற ஒரு விஷயம். ஒரு சம்பளத்தை அதிகமாக கேட்டது ஸ்ரீதேவி தான் கேட்டாங்க. ஒரு மாமியாராக நடிக்க மாட்டேன்னு சொன்னது ஸ்ரீதேவி தான் சொன்னாங்க. இப்படியா பல கான்ட்ரவர்சி ஸ்ரீதேவி மேலே ஃபோக்கஸ் பண்ணி அடித்ததுக்கு காரணம் அவளை சுற்றி உள்ள அத்தனை ஆட்களும் தான் அதுக்கு காரணம். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருவேளை ஸ்ரீதேவி ராஜமாதான்ற பாகுபலியில் நடிச்சிருந்து அவங்க அம்மா வந்து இறக்காமல் இருந்திருந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்டாக இந்திய சினிமாவில் மிகப்பெரிய நட்சத்திரமாக உயிரோடு இருந்திருந்தா இன்றைக்கி டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்திய சினிமாவில் எத்தனை படங்கள் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் காலமும் சூழ்நிலையும் அந்த மர்மமான ஒரு விஷயமும் அந்த துபாயில் நடந்த ஒரு விஷயம் இன்னும் புரியாத புதிராக இருக்குது தான் மனவேதனையாக இருக்குது. அந்த போனி கபூர் இன்டர்வியூக்கு பிறகு இதை பேசணும்னு ஆசைப்பட்டேன். உண்மையிலேயே ராஜமௌலி சம்பளன்ற ஒரு விஷயத்தையே நாங்கள் கண்டுக்கல, ஆனால் அதை தாண்டி ஏன் நடிக்க மாட்டாங்கன்னு இவங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருந்தது, நடிக்க விடாமல் இருந்த அழுத்தம். அது என்னன்னு கடைசி வரைக்கும் எங்களால் புரிஞ்சிக்க முடியலன்னு ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாபெரும் கலைஞி அங்கே போய் இப்படி வந்து மாண்டது நமக்கு பெரிய அதிர்ச்சி தான். இந்த நேரத்தில் உங்ககிட்ட பகிர்ந்துறதுக்காக இந்த வீடியோவில் பேசினேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.